கர்த்தர் ஒரு சின்ன சத்தத்தை கொண்டு கூட ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க முடியும். அதனால் சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு வெற்றியை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் சீரியரின் இராணுவத்தை ஒரு இரைச்சலை கேட்க பண்ணினார். என்ன இரைச்சலை கேட்க பண்ணினார்? குதிரைகளின் இரைச்சல், ரதங்களின் இரைச்சல், இராணுவத்தின் இரைச்சலை கேட்க பண்ணினார். அப்போ என்ன நடந்துட்டு இருந்துச்சு? அந்த சீரிய இராணுவம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு கேம்ப் போட்டிருக்காங்க, முற்றுகை போட்டிருக்காங்க. பட்டணத்திற்குள்ளேருந்து யாரும் வெளியே போக முடியல, பட்டணத்திற்கு வெளியிலேருந்து யாரும் உள்ளே வர முடியல. சமாரியா தேசம் எங்கும் பஞ்சம் தாண்டவம் ஆடுகிறது. எப்படி பஞ்சம்? தாய் தன் பிள்ளையை கொன்று தின்கும் அளவிற்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல போய் கேட்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நாளைக்கு இந்த முற்றுகை நீங்கி போகும், அப்போ நாளைக்கு பஞ்சம் நீங்கி போகும்னு சொல்லி சில தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கூறுவதை நம்ம பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம படிக்கலாம். ஆனால் அதற்கப்போ என்ன நடந்துச்சு அந்த நேரத்தில்னு பார்க்கும் பொழுது குஷ்டரோகிகள் சிலர் தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்க? சீரிய இராணுவம் இருக்கிற அந்த கேம்புக்கு அவங்க போகும் பொழுது பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தருமே இல்லை. எல்லா கூடாரத்துலேயும் நுழைஞ்சு பார்க்குறாங்க. எல்லா கூடாரமும் எம்டியாக இருக்குது, மனுஷாட்கள் இல்லை. விட்டுட்டு போன துணிமணிகள் கூட அப்படியே இருக்குது, குதிரைகள் கிடக்குது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க அப்படியே விட்டுட்டு. அப்போ இவங்க என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது தான் அங்கே நடந்தது என்ன? கர்த்தர் சீரிய இராணுவத்திற்கு ஒரு இரைச்சலை கேட்க பண்ணினார். எல்லாத்துக்கும் கேட்குது அந்த இரைச்சல். என்ன இரைச்சல்? ஏதோ ஒரு பெரிய இராணுவத்தை கூட்டிகிட்டு இஸ்ரவேல் ஜனங்க நமக்கு விரோதமாக வர்றாங்க, எல்லா ராஜாக்களை கூடி நமக்கு விரோதமாக வர்றாங்க, அதனால் நம்ம தப்பித்து கொள்ளலான்னு சொல்லிட்டு சீரிய படைகள் ஓடி விட்டன அந்த இடத்த விட்டு. இது ஒருவேளை ஒரு ஜோக்கான ஒரு ஃபன்னியான இது நடக்குமா அப்படிங்கிற ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள், ஒரு இரைச்சல் போது ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பதற்கு. அங்கே இஸ்ரவேல் ராஜா ஒரு குதிரை அனுப்பலை, ஒரு இராணுவ வீரனை அனுப்பலை, இல்லை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு எந்த திட்டமும் போடலை. கர்த்தர் இதை செய்து கொடுத்தார். கர்த்தர் அவனுக்கு செய்து கொடுத்தார். எப்படி செய்து கொடுத்தார்? ஒரு சத்தத்தை கேட்க பண்ணினார். எதிரிகளின் இராணுவம் ஒரு சத்தத்தை தான் கேட்டது. அந்த சத்தம் பெரிய வெற்றியை அவர்களுக்கு கொடுத்தது. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எதிரிகள் சூழ்ந்திருக்கலாம், பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம். எந்த ஒரு காரியத்தை கொண்டாகிலும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தர முடியும். He can give you the victory based on anything, even a small sound. Even a small sound. கர்த்தர் ஒரு சின்ன சத்தத்தை கொண்டு கூட ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க முடியும். அதனால் சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு வெற்றியை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். அவர் எப்படியும் அந்த வெற்றியை உங்களுக்கு உண்டு பண்ணி தருவார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, அருமையான இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் இரைச்சலை கேட்க பண்ணினீர், இராணுவங்கள் சிதறி போனது. அதுதான் உம்முடைய வல்லமை ஆண்டவரே, அதுதான் உம்முடைய வல்லமை. நாங்கள் அந்த வல்லமையை விசுவாசிக்கிறோம் அப்பா. நாங்கள் அந்த வல்லமையை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் பார்க்க வேண்டும் என்று வாஞ்சியாக இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வெற்றிக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களோ, பிரச்சனைகள் சூழ்ந்து வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு இரைச்சலை கேட்க பண்ணும். சத்துருக்கள் சிதறடிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. மனிதன் உருவத்தில் இருக்கிற சத்துருக்கள் மாத்திரமல்ல, பிசாசு கொண்டு வருகிற வியாதிகள், பிசாசு கொண்டு வருகிற கடன் தொல்லைகள், பிசாசு கொண்டு வருகிற சமாதான குறைவுகள், பிசாசு கொண்டு வருகிற சாபங்கள், இது எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒரு க்ஷண பொழுதில் அழித்து போடுவீராகப்பா. அழித்து போடும். அற்புதத்தை செய்யும். உம்முடைய காரியமாய் அவர்கள் என்னென்ன செய்கிறார்களோ, உம்முடைய நாமத்தினால் அவர்கள் என்னென்ன செய்கிறார்களோ அதிலெல்லாம் வெற்றியை பார்க்கும்படியாய் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.